இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களுடைய ஆன்மீக வாழ்விலே நோன்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் தங்கள் வாழ்விலே பல காரணங்களுக்காக அவர்கள் நோன்பு இருந்ததை விவிலிய பக்கங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. ஓய்வு நாள்களில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள அவர்கள் நோன்பிருந்ததை லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இறைவனிடமிருந்து ஆசீரை பெற்றுக்கொள்ள அவர்கள் நோன்பிருக்கிறார்கள். இறந்தவர்களுக்காக அவர்கள் நோன்பிருக்கிறார்கள். எபேசு நகரிலே எபேசு நகர மக்கள் சவுல் இறந்ததற்காக 7 நாட்கள் நோன்பிருக்கிறார்கள். சாமுவேல் புத்தகத்திலே சவுலும் அவருடைய மகன் யோனதானும் இறந்ததற்காக இஸ்ராயல் குலம் முழுவதுமே நோன்பு இருந்து அவர்களுக்காக மன்றாடுகிறது. மேலுமாய் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக, அவர்கள் செயல் திட்டங்களிலே செயல்படுவதற்கு முன்பாக இறைவனின் ஆசீரை வேண்டி அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். பாரசீக அடிமைதளத்திலே இருந்த மக்கள் மீண்டுமாய் அவர்கள் எருசலேம் செல்வதற்கு அனுமதி கிடைத்த பிற்பாடு அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக நோன்பிருந்து அவர்கள் ஜெபிப்பதை நெகேமியா இறைவாக்கினர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அதே போல நாமான் யூதர்களை அவர்கள் அழிக்க முயல்வதை காண்கிற எஸ்தர் நாமானை தோற்கடிப்பதற்கு முன்பாக எஸ்தரோடு இணைந்து மக்கள் அனைவரும் இறைவனிடம் ஜெபிக்க நோன்பிருக்க அழைப்பு விடுப்பதை எஸ்தர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். மேலுமாய் பல காரணங்களுக்காக இஸ்ராயல் மக்கள் நோன்பிருக்கிறார்கள். இயேசு வாழ்வதற்கு சற்று முன்பு இயேசுவினுடைய இறைமகனுடைய வருகைக்காகவும் யூத மக்கள் நோன்பிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியில் தான் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் வருகிறது. இவர்கள் இயேசுவினுடைய வருகையை பற்றிய ஒரு முற்சார்பு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். யூத மக்களும் பரிசேயர்களும் அனைவருமே நினைத்ததெல்லாம் என்னவென்றால், இயேசு ஒரு அரசியல் மெசியாவாக வருவார், எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற ரோமையர்களை அடித்தொழித்து எங்களுக்கு அரசியல் விடுதலையை அவர் பெற்று தருவார் என்கிற இவர்களுடைய முற்சார்பு எண்ணமானது அங்கு தோல்வியுறுகிற பொழுது அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பகுதியானது, இயேசு நீங்கள் யாருக்காக நோன்பிருந்தீர்களோ, யாருக்காக காத்திருத்தீர்களோ அவரே நான் என்று தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது 2 வாழ்வியல் செய்திகளை கொடுப்பதை நான் காண்கிறேன். முதலாவது, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நோன்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நோன்பு என்கிற அதனை எந்த மனநிலையோடு நான் அணுகுகிறேன், அந்த நோன்பினுடைய உட்பொருளை உணர்ந்து அதற்கேற்ப என் வாழ்வு அமைந்திருக்கிறதா என நான் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, பரிசேயர்களின் சீடர்களும் யோவானின் சீடர்களும் எவ்வாறு இயேசு நான் தான் நீங்கள் வேண்டிய நீங்கள் தேடிய மெசியா என்பதை வெளிப்படையாக அவர் உணர்த்திய பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை அவர்களுக்கு முற்சார்பு எண்ணமாக தான் இருக்கிறது. நீங்களும் நானும் கூட இறைவனை நோக்கி அன்னை மரியாளின் பரிந்துரையை வேண்டி பல நோன்பு செயல்களிலே ஈடுபடுகிறோம், தான தர்மங்களிலே ஈடுபடுகிறோம், ஜெபங்களிலே ஈடுபடுகிறோம், நம்மையே முழுவதுமாய் ஆன்மீக வாழ்விலே முழுவதுமாய் உட்படுத்தி கொள்கிறோம். ஆனால் இறைவனிடத்திலே வேண்டுகிற பொழுதெல்லாம் நாம் ஒரு எண்ணம் கொண்டு வேண்டுகிறோம், மாதாவே இறைவனிடமிருந்து எனக்கு இந்த வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று. இயேசுவே என்னுடைய நோன்பின் வழியாக, இந்த திரு யாத்திரையின் வழியாக, திருத்தலங்களினுடைய பயணங்கள் வழியாக நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாழ்விலே பல முயற்சிகளை நாம் முன்னெடுக்கிறோம். நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் பதில் அளிக்கிறார்.
அன்னை மரியாள் பாதுகாவலியாக, பரிந்துரையாளராக இருந்து நாம் கேட்பதை நமக்கு இறைவனிடமிருந்து பெற்று தருகிறார். ஆனால் நாம் என்ன கேட்கிறோமோ அதே வழியில் அவை நடக்கவில்லை என்றால், அல்லது இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீரை, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசீரை நாம் எந்த அளவிற்கு உய்துணர்ந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் இறைவன் பதில் மொழி தருகிறார். அந்த பதில் மொழியை நான் எந்த மனநிலையோடு அணுகுகிறேன்? இறைவன் எனக்கு கொடுக்கிற ஆசீரை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? அதை இன்னும் உணராமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என சிந்திப்போம். நோன்பு என்கிற மிக உன்னதமான ஆன்மீக முயற்சியை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து இறைவனின் ஆசீரை அதிகமாய் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம்.